Hi friends, ஒரு வீடு கட்டணும்னா ஒரு செங்கல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த செங்கல் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பிரிக்ஸ் தேவைப்படுன்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுன்றத நம்ம வந்துட்டு இந்த குவான்டிட்டி எடுக்கிறது மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஒரு வீட்டுக்கு தேவையானது ஒரு செங்கலை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு செங்கலுக்கு எவ்வளோ சிஎஃப்டி தேவைன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வித் மார்ட்டர் வித்தவுட் மார்ட்டர் வந்துட்டு நம்ம அந்த செங்கலுக்கு வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 inches வந்துட்டு லென்த்து, 4.5 inches வந்து வித்து, திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 inches வந்துட்டு திக்னஸ் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு பிரிக்கோட சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு. பட் ஆனால் இந்த பிரிக்ஸ் வந்துட்டு இந்த சைஸ்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல. ஒரு 1/2 inch 1 inch சென்டிமீட்டர் வயசில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த குவான்டிட்டியை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு கலவையோட எவ்வளோ ஒரு சிஎஃப்டிக்கு எவ்வளோ கல்லுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்னென்னா ஒரு ரூம் எடுத்திருக்கோம், அந்த ரூமுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுன்றதே நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டரோட திக்னஸ் வந்துட்டு நான் 0.08 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போது இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சைஸோட இது பார்த்தீங்கன்னா 9 inchesக்கு 3 inchesக்கு 4.5 inches. ஸோ இது கூட வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 9.08 அந்த மாட்டர் திக்னஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் வந்து 3.08 இதுவும் மாட்டர் திக்னஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 4.5 நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ 4.58 வந்துருக்கு. இது கூடயும் நம்ம மாட்டர் திக்னஸ் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ அப்போது ஒரு செங்கலோட வால்யூம் ஆஃப் வித் மாட்டரோட எவ்வளோ குவான்டிட்டின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ 9.08 3.08 4.58 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ச்சஸில் கிடைக்கும். அப்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 9.08 3.08 4.58 ஈக்குவல் பண்ணிங்கன்னா 128 inchesல கிடைக்குது. ஸோ அப்போ இந்த இன்ச்சஸை வந்து நம்ம எப்படி என்ன பண்ணணும்னா சிஎஃப்டிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேர் வந்துட்டு ஷார்ட்கட்டில் போடுவாங்க 1728 அப்படி போடுவாங்க. ஸோ அது எப்படி வந்தது, என்ன மாதிரி வந்ததுன்றது நமக்கு தெரியாது. ஸோ இது எப்படி வந்ததுன்றதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன சைடில் ஒரு பாக்ஸில் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது எப்படின்னா 9.08 மல்டிப்ளை 3.08 மல்டிப்ளை 4.58 டிவைடட் பை 12 மல்டிப்ளை 12 அப்படி போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த 12ன்றது நம்ம எப்படி நமக்கு வந்துச்சுன்றது நமக்கு தெரியணும். இது வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கலாம், எப்படி இந்த மாதிரி கால்குலேஷன் வருதுன்றது. ஸோ இந்த 12ன்றது நம்ம ஒரு இன்ச்சஸில் வந்துட்டு 12 inches இருக்குது. ஒரு ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 12 inches இருக்குது. ஒரு 12 inches சேர்ந்தது தான் வந்து ஒரு ஃபீட்டு. அப்போ 9.08 டிவைடட் பை 12.12ன்னு போட்டிங்கன்னா தான் அது வந்து சிஎஃப்டிக்கு நமக்கு தெரிய வரும். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியும் போடலாம் 9.08 டிவைடட் பை 12 அப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வேல்யூ வரும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3.08 டிவைடட் பை 12. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4.58 டிவைடட் பை 12. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வேல்யூ வரும். ஸோ நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த இப்போ இந்த மேலே வந்திருக்க அந்த 128 square inchesஸும் 128 inchesஸும் டிவைடட் பை இந்த 12 போட்டிங்கன்னா 1728 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்துட்டு நமக்கு 0.074 சிஎஃப்டியில் கிடச்சிரும். அதாவது நம்ம இன்ச்சஸில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஃப்டி கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஒரு பிரிக்ஸுக்கு வந்துட்டு ஒரு சிஎஃப்டியில் வந்து எவ்வளோ பிரிக்ஸு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை இப்போ இந்த வந்த வால்யூமை வச்சு டிவைட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 13.50 பிரிக்ஸ் கிடைக்குது. அதாவது ஒரு சிஎஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 13.50 சிஎஃப்டி வந்துட்டு நமக்கு பிரிக்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஒரு
ஒரு செங்கல்ல இருந்து அந்த சிஎஃப்டி எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ரூமை எப்படி கால்குலேட் பண்ணுறன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஃப்டிக்கு எத்தனை கல்லுன்றதை நம்ம எத்தனை பிரிக்ஸுன்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு ரூமை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கோம். அந்த ரூமுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பிரிக்ஸு தேவைப்படுது, அந்த ரூமில் வந்துட்டு ஒரு டோரு, விண்டோ, அதுக்கப்புறம் ஒரு பேக் டோர் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிடெக்ஷன் பண்ணி அந்த ரூமுக்கு உண்டான குவான்டிட்டியை வந்துட்டு எவ்வளோ பிரிக்ஸ் வருது வித் மாற்றோடன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 ஃபீட் வந்து வித்து, 11 ஃபீட் வந்து லென்த் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பக்கமும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. 15 ப்ளஸ் வந்துட்டு இது 9.6 எப்படி வந்துச்சுன்னா இந்த 11 ஃபீட் அவுட்டர் டு அவுட்டர் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு 9 இன்ச்சஸ், இதில் ஒரு 9 இன்ச்சஸ் நம்ம லெஸ் பண்ணிங்கன்னா 9.6 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ அந்த 9.6 இன்ச்சஸில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 9.6, அப்போ 15 ப்ளஸ் 9.6 ப்ளஸ் 9.6 இது போட்டிங்கன்னா உங்களுக்கு 49 ரன்னிங் ஃபீட்டில் கிடைக்குது. ஸோ 49 உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஃபீட்டில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இந்த 0.75 எப்படி வந்துச்சுன்னா 9/12ன்னு போட்டிங்கன்னா அப்போ 9 இன்ச்சஸில் வந்துட்டு எவ்வளோ இது இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது 9/12ன்னு போட்டிங்கன்னா 0.75 வருது. அப்போ ரூஃபோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி, அதில் 1 அடி பீம் போக மீதி 9 அடி நம்ம கிளியரன்ஸ் இருக்குது. அப்போ 9.6 போட்டிங்கன்னா 349.19 வந்துட்டு நமக்கு இந்த குவான்டிட்டி நமக்கு சிஎஃப்டியில் கிடைக்கிது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இது அப்படியே நம்ம மொத்தமாகவும் எடுத்துட முடியாது. இதில் வந்து நம்ம ஒரு மெயின் டோரு, ஒரு பேக் டோரு, விண்டோஸ்லாம் நம்ம டிடெக்ஷன் பண்ணணும். ஸோ டிடெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோர் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டும் இதோட வித்து பார்த்தீங்கன்னா 3.6. ஸோ அப்போ 7 ஃபீட் இன்ட்டு 3.6ன்னு போட்டிங்கன்னா இன்ட்டு 0.75 இன்ட்டு 18.37 சிஎஃப்டியில் கிடைக்கிது. அப்புறம் பேக் டோர் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 2.5 இன்ட்டு 0.9 இன்ச்சஸ் போட்டிங்கன்னா 13.12 கிடைக்கிது. அப்போ விண்டோவும் நம்ம டிடெக்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ 5 இன்ட்டு 4 9 இன்ச்சஸ் போட்டிங்கன்னா 15. இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல்லாம் வந்துட்டு கரெக்டாக புரியும். அப்போது இது வந்து நம்ம டிடெக்ஷன் பண்ணினதுல வந்து 46.49 நமக்கு வந்துட்டு கிடச்சிச்சு டிடெக்ஷனோட குவான்டிட்டி. அப்போ இதோட டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா வந்துட்டு நமக்கு 349 வந்துச்சு இங்கே மெஷர்மெண்ட்டு. அப்போ 349. ஸோ இந்த டிடெக்ஷன் ஏரியாவோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 46.49. ஸோ இது கிடச்சிருச்சு நமக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் போக வந்துட்டு 302.63. ஸோ 302.63ன்றது இந்த அந்த ரூமோட 4 செவரோட குவான்டிட்டி டிடெக்ஷன்லாம் போக நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற குவான்டிட்டி தான் வந்து நம்ம இதுக்கு. ஸோ இப்போ இந்த குவான்டிட்டிக்கு வந்துட்டு நமக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிரிக்ஸ் வித் மாட்டரோட நமக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்த குவான்டிட்டி வந்து 302.63 மல்டிப்ளை 13.5. 13.5ன்றது அந்த நம்பர்ஸ் நமக்கு நம்பர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் நம்ம மேலே பார்த்த மாதிரி நம்பர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் இது வந்துட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4085.50 நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரிக்ஸ் வந்துட்டு இந்த குவான்டிட்டி தேவைப்படுது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு ரூமுக்கும் இல்லை ஒரு பில்டிங்ஸ்க்கு உள்ளான குவான்டிட்டியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிரிக்ஸை வந்துட்டு எவ்வளோ குவாலிட்டியான பிரிக்ஸை வாங்கி நம்ம வீடு கட்டுறதுல தான் அதோட ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பிரிக்ஸ் வாங்கும்போது நீங்கள் 1 or 2 டைம்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, ஸோ அதோட போரஸ் இல்லாமல் இருக்கா, அதோட அந்த சாயம் போகுதுங்களா போகலையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ அப்புறம் இன்னொன்று பார்க்கல நம்ம. அப்போ ஒரு சிஎஃப்டிக்கு நமக்கு எவ்வளோ பிரிக்ஸுன்றதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஒரு M3க்கு வந்து எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுதுன்றது சில பேரோட டவுட்ஸாக இருக்கலாம். அப்போது ஒரு சிஎஃப்டி பார்த்திங்கன்னா 13.5 வந்துட்டு நமக்கு நம்பர்ஸ் வந்து பிரிக்ஸ் கிடச்சிச்சு. அப்போ ஒரு M3னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு M3ல பார்த்தீங்கன்னா 35.28 சிஎஃப்டி இருக்குது. அப்போ 35.2 சிஎஃப்டி 13.50 இன்ட்டு 35.28 போட்டிங்கன்னா அப்போ 476
நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரிக்ஸு தேவைப்படுது. அது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு M3க்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுன்ற குவான்டிட்டி தான் இது. இந்த சேனல் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ்லாம் நம்ம டே பை டே போட்டுட்டு வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கால்குலேஷனில் ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை கொடுப்பேன். அது போக வந்துட்டு சென்னை சுற்றி இருக்கிற ஏரியாஸில் வந்துட்டு நம்ம கம்பெனி வந்துட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம கம்பெனி சைட்லேருந்து உங்களை நாங்கள் ரீச் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.